ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லுடைய 43வது லீக் மேட்ச் மும்பை மற்றும் டெல்லிக்கு ஆப்போசிட்டாக டெல்லியில் இருக்க அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடக்கும்போது இந்த ஸ்டேடியத்துடைய பிச் ரிப்போர்ட், பிச் ரெக்கார்டு, இந்த பிச்சில் லாஸ்ட்டாக நடந்த ஐபிஎல் மேட்சுடைய கம்பாரிசன், இந்த பிச்சில் யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேடியத்துடைய ஐபிஎல் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். இந்த ஸ்டேடியத்தில் மொத்தமாக 87 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தவங்க 40 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்தவங்க 46 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 266 இருக்குது. லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 83 இருக்குது. இதே ஸ்டேடியத்தில் 219 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஃபர்ஸ்ட் இன்னிங் ஆவரேஜ் ஸ்கோர் 167 இருக்குது. செகண்ட் இன்னிங் ஆவரேஜ் ஸ்கோர் 151 இருக்குது. அடுத்து அருண்ஜேட்லி ஸ்டேடியத்துடைய பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். இந்த பிச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்களுக்கு தான் அதிக ரன் அடிக்க அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் பவுலர் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுக்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குயிக் ஆஃப் ஃபீட் இருக்கிறதுனாலையும் பிச்சுடைய டைமென்ஷன் கம்மியாக இருக்கிறதுனாலும் அதிக ரன் போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேட்ச் போக போக ஸ்பின் பவுலர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுவோம், அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின் பவுலர் விக்கெட் எடுக்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக நடந்த 6 ஐபிஎல் மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்துலாம். மொத்தமாக 6 மேட்ச்சில் 5 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த 6 மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 48 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 23 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 25 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 25 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வெறும் 6 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த 6 ஐபிஎல் மேட்ச்சை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 6 மேட்ச்சில் 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் மேட்ச் தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் லோ ஸ்கோர் மேட்சாக இருந்திருக்கு. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் பேட்டரை அதிகமாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பவுலரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் பவுலரை அதிகமாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலரை தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 228 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 110 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 118 விக்கெட் எடுத்திருக்காங்க. அது ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 128 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 58 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 70 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 100 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 52 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 48 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 688 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 347 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 341 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 484 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 263 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 221 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பின் பவுலர் மொத்தமாக 204 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 84 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 120 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த விக்கெட் டேக்கர் டைப் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் ரைட் ஹேண்ட் பவுலர் மட்டும்தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பீட் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டெல்லி டீமுடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸ், லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்தலாம். ஜாக் ஃப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் மொத்தமாக இந்த இயர் 2 மேட்ச் ஆடிருக்காரு. 88 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 4 மேட்ச்சில் 163 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 41 இருக்குது. அவருடைய ஆவரேஜ் ரொம்ப நல்லாவே இருக்குது. வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. அடுத்து பிருத்வி ஷா பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த வெனியூவில் 19 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 420 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 22 இருக்குது. அதே போல் இந்த வெனியூவில் இந்த இயரில் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. வெறும் 27 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 132 ரன் அடிச்சிருக்காரு. 26 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அடுத்து சாய் ஹோப் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு இந்த இயர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மேட்ச்சில் 35 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜும் நல்லா இல்லை, வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை. ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் மொத்தமாக 25 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 813 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 32 இருக்குது. அதே போல் இந்த இயர் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஆடிருக்காரு. 132 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 190 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 38 இருக்குது. இவருடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. அடுத்து ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவுமே ஆடலை. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அதில் 36 ரன் அடிச்சிருக்காரு. மொத்தமாக ஒரு 4 மேட்ச்சில் லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 4 மேட்ச்சில் 122 ரன் அடிச்சிருக்காரு. 2 விக்கெட் எடுத்துக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. வெனியூ பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜில் தான் இருக்குது. அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் மொத்தமாக 18 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 363 ரன் அடிச்சிருக்காரு. அதே போல் 19 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 14 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த இயர் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அதில் 72 ரன் அடிச்சிருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 73 ரன் அடிச்சிருக்காரு. 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆல்ரவுண்டர் வைஸ் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. அடுத்து அபிஷேக் புரல் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவுமே ஆடலை. இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் மட்டும் ஆடிருக்காரு. 42 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 3 மேட்ச்சில் 98 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜில் தான் இருக்குது. நீங்கள் இவரை வந்து ஆப்ஷனில் ஒன்றா வச்சுக்கலாம். அடுத்து ஆண்ட்ரிக் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 6 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 5 விக்கெட் எடுத்திருக்காரு.
இந்த இயரில் மொத்தமாக 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் நீங்கள் ஆப்ஷன் ஒன்றா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் மொத்தமாக 12 மேட்ச் ஆடிருக்காரு, 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் இந்த வெனியூவில் 2 மேட்ச் இந்த இயர் பவுல் பண்ணியிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய வெனி பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. அதனால் இவர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்து கலீல் அகமது பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த வெனியூவில் 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் இந்த இயர் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு, 1 விக்கெட் கூட எடுக்கல. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் வெறும் 4 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இவரை நீங்கள் ஆப்ஷனில் ஒன்றா வச்சுக்கலாம். அடுத்து முகேஷ் குமார் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவுமே விளையாடல. இந்த இயர் 2 மேட்ச் ஆடிருக்காரு, அதில் 2 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு இவர் ஆவரேஜாக இருக்காரு, இவரை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரஷீத் சலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 1 மேட்ச் தான் ஆடிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து டெல்லி டீம்ல இருந்து நம்ம ட்ரீம் 11 தேவையான எந்தெந்த பிளேயர்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேட்டிங் லிஸ்ட்டில் ஜாக் எடுத்துக்கோங்க, பிருத்வி ஷாவை எடுத்துக்கோங்க, ரிஷப் பண்டை எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டப்ஸை எடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் அக்ஷர் பட்டேல் எடுத்துக்கோங்க. பவுலர் லிஸ்ட்டில் குல்தீப் யாதவ் எடுத்துக்கோங்க, முகேஷ் குமார் எடுத்துக்கோங்க. அடுத்து மும்பை டீமுடைய வெனி பெர்ஃபார்மன்ஸ், லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்துக்கலாம். ரோஹித் சர்மா மொத்தமாக இந்த வெனியூவில் 14 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 428 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 31 இருக்குது. அதே போல் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 234 ரன் அடிச்சிருக்காரு, 47 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இவருடைய வெனி பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. அதனால் நீங்கள் இவர் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 42 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 10 இருக்குது. இல்லை அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 142 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவருடைய வெனி பெர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடிய அளவில் இல்லை, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவரை நீங்கள் ஆப்ஷனில் ஒன்றா வச்சுக்கலாம். சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் மொத்தமாக 9 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 132 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் வெறும் 13 தான் இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இஷான் கிஷன் மாதிரி தான் இவ்வளோ ஆடுறாரு. அடித்தா ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, அப்படி இல்லைனா டக் அவுட் ஆகிடுறாரு. அதனால் நீங்கள் இவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஒன்றா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திலக் வர்மா பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் மொத்தமாக 1 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 41 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 152 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 30 இருக்குது. இவரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா இந்த வெனியூவில் மொத்தமாக 7 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 111 ரன் அடிச்சிருக்காரு. 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் வெறும் 88 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரை நீங்கள் ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் ஆப்ஷனில் ஒன்றா வச்சுக்கலாம். டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 1 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 11 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 மேட்ச்சில் வெறும் 75 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இவருடைய வெனி பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. அடுத்து முகமது நபி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 34 ரன் அடிச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 மேட்ச்சில் 27 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, விக்கெட் எடுக்கல. அவருடைய வெனி பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை. நேஹல் வதீரா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் விளையாடி இருக்காரு, இந்த வெனியூவில் எதுவுமே விளையாடல. லாஸ்ட் மேட்ச் விளையாடி 49 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்பிரித் பும்ரா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரை நீங்கள் சாலிட்டாக செலக்ட் பண்ணலாம். ஜெரால்ட் கோட்ஸி பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த வெனியூவில் எதுவுமே விளையாடல. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 5 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. துஷாரா பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காரு, அதாவது லாஸ்ட் மேட்ச் தான் இறங்கினாரு, அதில் விக்கெட் எதுவும் எடுக்கல. அதே போல் ஆகாஷ் மாத்வால் பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் இறங்குவாரா என்னன்னு தெரியல. அவர் இந்த வெனியூவில் எதுவும் விளையாடல. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 மேட்ச்சில் வெறும் 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட்லேருந்து மேபி 2 பிளேயர் சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மும்பை பிளேயர்லேருந்து நம்ம யாரெல்லாம் ட்ரீம் 11 டீமுக்கு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க, இஷான் கிஷன் எடுத்துக்கோங்க, சூரியகுமார் யாதவ் எடுத்துக்கோங்க, திலக் வர்மாவை ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் ஹர்திக் பாண்டியா தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். பவுலிங் லிஸ்ட்டில் பும்ரா எடுத்துக்கோங்க, ஜெரால்ட் கோட்ஸி எடுத்துக்கோங்க, நுவான் துஷாரா எடுத்துக்கோங்க. நாம் கொடுத்துருக்க அந்த பேருடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெனி பெர்ஃபார்மன்ஸும் லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தால் மட்டும் தான் அந்த பிளேயர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது தவிர வேறு எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிளேயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது வெனி பெர்ஃபார்மன்ஸும் லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்ததுன்னா அந்த பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டனாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.